அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அனைத்து போட்டித் தேர்வர்களுக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக இந்திய அரசியலமைப்பு வந்ததற்கு பிறகுதான் இந்திய மக்களுக்கு முழு சுதந்திரம் பெற்றது என்பதை இந்த தருணத்தில் நாம் பதிவு செய்து கொள்ளலாம். ஏன்னா வாக்குரிமை இல்லாமல் அடிப்படையாக வாழ சக மனிதனாக மதிக்கிறதுக்கு, சக மனிதனை நம்மில் ஒருவராக பார்ப்பதற்கும் மிக முக்கிய பங்களிப்பாக இருப்பது இந்திய அரசியலமைப்பு. அந்த இந்திய அரசியலமைப்பு ஜனவரி 26, 1950 நமக்கு நாமே ஏற்று நடைமுறைக்கு தந்திருப்பங்க. அந்த ஒரு தருணத்தில் நாம் அனைவருமே நம்முடன் பழகும் பயிலும் அனைத்து நண்பர்களையும் சகோதரர்களையும் பார்த்திங்கன்னா எந்தவித மொழியின் அடிப்படையிலோ இல்லை மதத்தின் அடிப்படையிலோ இல்லை சாதியின் அடிப்படையிலோ பிரிவுபடாமல் இருப்பதற்கு இந்திய அரசியலமைப்பு எப்போதும் நமக்கு துணையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த இந்திய அரசியலமைப்பை பாதுகாப்பதும் இந்த இந்திய அரசியலமைப்புப்படி நாம் செயல்படுவதும் நம் அனைவரின் கடமையாகும். மீண்டும் ஒருமுறை ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் டிஎன்பிசி குரூப் 1 தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக இலவச மாதிரி தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 11வது மாதிரி தேர்வாக பாலிட்டி ஏரியாவிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு 30 கேள்விக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் குரூப் 1க்கான ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான டெலகிராம் லிங்க் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க ஜாயின் பண்ணிங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த இலவச மாதிரி தேர்வுகள் பயனுள்ளதாக இருக்கும். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், இந்த 4 தலைப்பிலிருந்து ஆஸ் பர் சிலபஸ் படி 30 கேள்விக்கான விடை குறிப்புகளை முழு விளக்கங்களோடு பார்க்கலாங்க. வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் கேள்வி, குடியுரிமை பற்றிய கூற்றுகளில் சரியானது எவை? 1. சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் எனும் கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. 2. இதன் பொருள் ஒரு நகர அரசில் இருப்பவர், வசிப்பவர் என்பதாகும். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. 4. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5 - 11 வரை குடியுரிமையை பற்றி விளக்குகின்றன. அப்போ சிட்டிசன்ஷிப்பை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. குடியுரிமை பற்றிய கூற்றுகள் சரியானது எதுனா 2, 3, 4 சரி. சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் எனும் கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டதானா? கிடையாது, லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் ஒரு நகர அரசில் இருப்பவர் வசிப்பவர் என்பதாகும். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5 - 11 வரை குடியுரிமையை பற்றி தான் விளக்குகின்றன. அப்போ இங்கே சரியானது 2, 3, 4 சரி. கேள்வி 2, அடிப்படை உரிமைகள் பற்றிய குறிப்பிடும் பகுதி எது? அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி சொல்லக்கூடிய பகுதி எதுனா பார்ட் 3. பார்ட் 1 பொறுத்தவரை இந்தியா மற்றும் அதன் மாநிலங்களை பற்றியும், பார்ட் 2 பார்த்தீங்கன்னா பகுதி 2 குடியுரிமையை பற்றியும், பார்ட் 3 பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. பார்ட் 4 அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளை பற்றி குறிப்பிடுகிறது. கேள்வி 3, பொறுத்துக. பிரிவு 14 எதை சொல்லுதுன்னா ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிறது. ஆர்டிகல் 15 மதத்தின் அடிப்படையிலோ, இனத்தின் அடிப்படையிலோ, சாதியின் அடிப்படையிலோ, பாலினத்தின் அடிப்படையிலோ அல்லது பிறப்பின் அடிப்படையிலோ பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. ஆர்டிகல் 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தலை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 17 தீண்டாமையை ஒழிக்கிறது. இங்கே சரியானது ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. கேள்வி 4, பின்வரும் வாக்கியங்களில் சரியானது எவை? வாக்கியம் 1, 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி அடிப்படை உரிமை பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது. ஸோ வாக்கியம் 1 சரி. ஸோ சொத்துரிமை பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அடிப்படை உரிமையாக தான் இருந்தது. பிறகு 1978 44வது அமெண்ட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா
சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கியிருப்பாங்க. சொத்துரிமை முதல்ல குறிப்பிடும் ஆர்டிகிள் 31. வாக்கியம் 2. சொத்துரிமை இந்திய அரசியலமைப்பு சட்ட பகுதி 13 பிரிவு 3A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. சொத்துரிமை தற்போது சட்ட உரிமையாக தான் இருக்குது. இதில் பார்ட் 13 இருக்கானா கிடையாது, பார்ட் 12 இருக்கும். பார்ட் 12 ஆர்டிகல் 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. அப்போ வாக்கியம் 2 தவறு. அப்போ வாக்கியம் 1 சரி, 2 தவறு. கேள்வி 5. அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. அடிப்படை கடமைகள் என்பவை முன்னாள் சோவியத் யூனியன் ரஷ்யாவிலிருந்து சேர்க்கப்பட்டது. சரி. 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் குழு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. சரி. 3. இந்த சட்ட திருத்தம் பகுதி 4A என்ற ஒரு புதிய பகுதியை சேர்த்தது. இந்த புதிய பகுதி 51A என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டது. சரி. குடிமக்களின் 11 அடிப்படை கடமைகளை விளக்குகிறது. அடிப்படை கடமைகள் தொடர்பான கூற்றுகள் சரியானது அனைத்துமே சரிங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு எடுத்துக்கணுங்கன்னா ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. இது ஸ்வரன் சிங் கமிட்டி தலைமையில் தான் வந்து பரிந்துரைத்தாங்க 1976. அப்போ முதல்ல வந்து அடிப்படை கடமைகள் இருந்துச்சுன்னா இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதுனா கிடையாது. இந்த சட்ட திருத்தம் பகுதி 4Aல ஒரு புதிய பகுதியை சேர்த்து 51A என்ற ஆர்டிக்கிளை ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் தற்போது பார்த்திங்கன்னா 11 அடிப்படை கடமைகள் உள்ளன. கேள்வி 6. 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதலை பற்றி குறிப்பிடும் சட்ட திருத்தம் எது? 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதலை பற்றி குறிப்பிடும் சட்ட திருத்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 86வது சட்ட திருத்தம் 2002. கேள்வி 7. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? 4 பெரும்பிரிவுகளை கொண்ட டிபிஎஸ்பி பற்றி பார்த்தீங்கன்னா எது தவறுனா ஆப்ஷன் பாம்பே. 4 பெரும்பிரிவுகளை கொண்டுள்ளதானா கிடையாது. 3 பெரும்பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க டிபிஎஸ்பியை. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36 51 வரை தரப்பட்டுள்ளது. சரி. இது 3 பெரும்பிரிவுகளை பிரிச்சிருப்பாங்க. சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கமாகும். டிபிஎஸ்பியுடைய நோக்கம். சரி. இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பு அம்சம் என டாக்டர் BR அம்பேத்கர் இதனை விவரிக்கிறார். சரி. 3 பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க டிபிஎஸ்பியை. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை 1 சமதர்ம அடிப்படையில், 2 காந்தி அடிப்படையில், 3 தாராள அறிவு சார்ந்த அடிப்படையில் பிரிச்சிருப்பாங்க. கேள்வி 8. அடிப்படை உரிமைகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. இவை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. சரி. அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. சரி. இவற்றை நீதிமன்ற சட்டமன்றத்தால் செயல்படுத்த முடியாது. தவறு. அடிப்படை உரிமைகளை நீதிமன்ற சட்டத்தால் வந்து செயல்படுத்த முடியும். இங்கே முடியாதுன்னு இருக்குது. இவை சட்ட ஒப்புதலை பெற்றவை. சரி. அப்போ இங்கே அடிப்படை உரிமைகள் பற்றிய கூற்றுகள் சரியானது 1, 2, 4 சரி. கேள்வி 9. கூற்று காரணம். கூற்று. அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 முதல் 14 வயதுள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். சரி. காரணம், இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 51A கீழ் 11வது அடிப்படை கடமையாக இது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சரி. இங்கே கூற்றும் சரி, காரணமும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 10. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? இவை அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. சரி. இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும். சரி. எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது. சரி. இந்த கொள்கைகளை செயல்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. சரி. அப்போ அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு பற்றிய கூற்றுகள் சரியானது அனைத்துமே சரி. கேள்வி 11. 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு டேஸின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. ஆர்டிக்கல் 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. கல்வியை பொறுத்தவரையும் அடிப்படை உரிமையாகவும் அடிப்படை கடமையாகவும் சேர்த்திருப்பாங்க. கேள்வி 12. ECCயின் விரிவாக்கம் தருக. ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். சரியான ஆப்ஷன் ஏ. கேள்வி 13. அடிப்படை உரிமைகளில் சுதந்திர உரிமைகளில் தவறானது எது?
பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அடிப்படை உரிமையில் தான் வரும் இந்த இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்கள். ஆனால் இங்கே கேள்வி என்னென்னா சுதந்திர உரிமைகளில் தவறானது. இது சுதந்திர உரிமையில் வராது, சமத்துவ உரிமையில் வரும். சமத்துவ உரிமைன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமையில் 14 to 18 வரை இருக்கக்கூடியது சமத்துவ உரிமை. அதில் வரக்கூடியது ஆர்டிகல் 18 வந்து என்ன, இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதலை பற்றி குறிப்பிட்டிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர உரிமையில் வராது. மற்ற 3 ஆப்ஷனும் சுதந்திர உரிமையில் வரும். ஆர்டிகல் 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்க உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமையை தருகிறது. ஆர்டிகல் 20 குற்றச்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமையை தருகிறது. ஆர்டிகல் 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமையை பற்றி குறிப்பிடுகிறது. இது இல்லாமல் ஆர்டிகல் 21A தொடக்க கல்வி பெறும் உரிமையை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமையை வந்து நமக்கு வழங்குகிறது. அடுத்த கேள்வி 14வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. ஆர்டிகல் 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படும். கேள்வி 15. சரியான இணையை தேர்வு செய்க. ஆர்டிகல் 23 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்கள் குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்குதா? தப்பு. ஆர்டிகல் 24 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்குதா? தவறு. ஆர்டிகல் 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பரப்பவும் பின்பற்றவும் உரிமையை வழங்குகிறது. ஆர்டிகல் 25 என்ன சொல்லுது? எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பும் உரிமையை தருகிறது. ஆர்டிகல் 26 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துக்கு எதிரான சுதந்திரத்தை தருகிறதா? ஆர்டிகல் 26 தவறு. அப்போ இங்கே சரியானது 3 மட்டும்தான் சரியாக இருக்குது. ஆர்டிகல் 23 என்ன சொல்லுதுன்னா கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தலை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தலை பற்றி குறிப்பிடும். ஆர்டிகல் 26 வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமையை பற்றி சொல்லும். ஆர்டிகல் 27 தான் எந்த ஒரு மதத்தை பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரத்தை தருகிறது. ஆர்டிகல் 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமையை வழங்குகிறது. ஆர்டிகல் 29 என்ன சொல்லுதுன்னா சிறுபான்மையினருடைய எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 30 என்ன சொல்லுதுன்னா சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமையை பற்றி சொல்கிறது. ஆர்டிகல் 31 வந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது 307 வச்சுருப்பாங்க. ஆர்டிகல் 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதலை பற்றி குறிப்பிடுகிறது. கேள்வி 16 பொறுத்துக. ஆட்கொணர்வு நீதி பேராணைனா என்ன? ஆங்கிலத்தில் ஆட்கொணர்வு நீதி பேராணை 5 வகையான நீதி பேராணைகள் இருக்கும். அதில் ஆட்கொணர்வு நீதி பேராணை ஏபிஎஸ் கார்பஸ், கட்டளையுறுத்தும் நீதி பேராணை மேண்டமஸ், தடையுறுத்தும் நீதி பேராணை ப்ராபகேஷன், ஆவணக்கேற்பு நீதி பேரானா செரிட்டோரி. இப்போ இங்கே கியூ வேரண்டோ என்பது எது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்கொணர்வு நீதி பேரானா ஏபிஎஸ் கார்பஸ், கட்டளையுறுத்தும் நீதி பேரானா மேண்டமஸ், தடையுறுத்தும் நீதி பேரானா ப்ராபகேஷன், ஆவணக்கேற்பு நீதி பேரானா செரிட்டோரி. கியூ வேரண்டோ என்பது என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே மிஸ்டேக் ஆகிருக்கு, டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. கீ ஆன்சர். கேள்வி 17 குடியுரிமை பெறுதல் வழிகளில் சரியானது எது எவை? 1 பிறப்பு, 2 வம்சாவளி, 3 பதிவு, 4 இயல்புரிமை, 5 பிரதேச நாடுகள் இணைவின் மூலம். ஸோ குடியுரிமை பெறுதல் வந்து 5 வழிகளில் குடியுரிமை பெறலாம். ஸோ சரி, அனைத்துமே சரி. கேள்வி 18 குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் தனது குடியுரிமையை எத்தனை வழிகளில் இழப்பார்? 3 வழிகளில் குடியுரிமையை இழக்கலாம். 1 குடியுரிமையை துறத்தல், 2 முடிவுரை செய்தல், 3 இழத்தல். அப்போ குடியுரிமை சிட்டிசன்ஷிப் பெறுனா 5 வழிகளில் பெறலாம், நீக்கலானா 3 வழிகளில் நீக்கலாம். கேள்வி 19 குடியுரிமை சட்டம் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? குடியுரிமை சட்டம் இதுவரை 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. கேள்வி 20 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் டேஸ் மூலம் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் டேஸ் மூலம் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர். பிறப்பின் மூலம்.
கேள்வி 21. டாக்டர் B.R. அம்பேத்கர் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸ் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். ஆர்டிகல் 32 தான் இந்திய அரசியலமைப்பினுடைய இதயம் மற்றும் ஆன்மா என்று டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருப்பார். கேள்வி 22. பொறுத்துக. சரத்து 5 என்ன சொல்லுதுன்னா, உறைவிடம் மூலம் குடியுரிமையை பெறுதலை பற்றி குறிப்பிடுகிறது. சரத்து 5 உறைவிடம் மூலம் குடியுரிமை பெறுதலை பற்றி குறிக்கிறது. ஆர்டிகல் 6 வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தவர்களின் குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 6 பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தவர்களின் குடியுரிமையை பற்றி சொல்கிறது. ஆர்டிகல் 7 என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானிற்கு குடிபெயர்ந்தவர்களின் குடியுரிமையை பற்றி சொல்கிறது. ஆர்டிகல் 7 இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவர்களின் குடியுரிமை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 8 இந்தியாவிற்கு வெளியே வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் பதிவு செய்து கொள்வதன் மூலம் குடியுரிமை பெறுதலை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 8 என்ன சொல்லுது, இந்தியாவிற்கு வெளியே வசிக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினர் பதிவு செய்து கொள்வதன் மூலம் குடியுரிமை பெறுதலை பற்றி சொல்கிறது. இப்போ இங்கே சரியான விடை 4, 3, 1, 2. அப்போ ஆர்டிகல் 9 என்ன சொல்லுதுன்னா, அயல்நாட்டு குடியுரிமையை தானாக பெற்றவர் இந்திய குடியுரிமையை இழத்தலை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 10 வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடியுரிமையை தொடரலை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 11 வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமையை ஒழுங்குபடுத்த பாராளுமன்றம் சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரத்தை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 9 என்ன சொல்லுது, அயல்நாட்டு குடியுரிமையை தானாக பெற்றவுடன் இந்திய குடியுரிமை இழத்தலை பற்றியும், ஆர்டிகல் 10 வந்து இந்திய குடியுரிமையை தொடர்தலை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 11 பார்த்திங்கன்னா குடியுரிமையை ஒழுங்குபடுத்த பாராளுமன்றம் சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரத்தை பற்றி குறிப்பிடுகிறது. கேள்வி 23. பின்வரும் தொடர்களில் தவறானது எது? 1. 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டம் காமன்வெல்த் நாட்டின் ஒரு குடிமகனுக்கு இந்தியாவின் காமன்வெல்த் குடியுரிமை வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட நாடுகளுடன் பரஸ்பர உடன்படிக்கையின்படி அரசு வழிவகை செய்திருந்தது. சரி. ஸோ 1955 படி காமன்வெல்த் நாடுகளுக்கு குடியுரிமை தந்திருப்பாங்க. 2002ஆம் ஆண்டு குடியுரிமை சட்ட திருத்தத்தின்படி காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்டதா? சட்ட திருத்தம் 2002 கிடையாது, 2003 குடியுரிமை சட்ட திருத்தத்தின்படி காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்டிருக்கும். இங்கே 2002 தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. சி ஆப்ஷன் இந்தியாவோடு நல்ல நட்புறவு கொண்ட 16 நாடுகளில் வாழும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. சரி. இதுவரை 9 முறை குடியுரிமை சட்டம் திருத்தப்பட்டுள்ளது. எப்பப்போனா 1957, 1960, 1985, 1986, 1992, 2003, 2005, 2015, 2019. லாஸ்ட்டாக 2019 திருத்திருப்பாங்க. ஸோ அதுவும் சரி. கேள்வி 24. ஆயுதப்படையினர் துணை இராணுவ படையினருக்கு அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க பாராளுமன்றத்திற்கு உள்ள அதிகாரம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? ஆயுதப்படையினர் துணை இராணுவ படையினருக்கு அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க பாராளுமன்றத்திற்குள்ள அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 33. ஆர்டிகல் 34 என்ன சொல்லுதுன்னா, இராணுவ சட்டமானது இந்தியாவின் ஏதேனும் ஒரு ஆட்சி பகுதியில் நடைமுறையில் இருக்கும்போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தலை குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 35 என்ன சொல்லுதுன்னா, சில குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்தும் பொருட்டு சட்டங்களை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. சரி. கேள்வி 25. சரியான இணையை தேர்வு செய்க. ஆர்டிகல் சமத்துவ உரிமையை பற்றி சொல்கிறது சரத்து 14 to 18. சரி. சுதந்திர உரிமையை சொல்கிறது 19 to 22. சுரண்டலுக்கு எதிரான உரிமையை சொல்கிறது 23 to 24 வந்திருக்குன்னு, இங்கே 25 தந்திருக்காங்க. தவறு. சமய சுதந்திர உரிமையை பற்றி சொல்கிறது 25 28 வரை சமய சுதந்திர உரிமையை பற்றி சொல்லும். 6 வகையான உரிமைகள் இருக்குது நமக்கு. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வுக்கான உரிமை. சமத்துவ உரிமைனா 14 to 18, சுதந்திர உரிமைனா 19 to 22, சுரண்டலுக்கு எதிரான உரிமைனா 23 to 24, சமய சுதந்திர உரிமைனா 25 to 28, கல்வி மற்றும் கலாச்சார உரிமைனா 29 to 30, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வுக்கான உரிமைனா 32. கேள்வி 26. தவறான இணையை தேர்வு செய்க. தடுப்பு காவல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1950. சரி. மிசா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1971. சரி. தேசிய பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1980. சரி. தடா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1984 தந்திருக்காங்க. 1985. தடா சட்டம் இயற்றப்பட்டது 1985. அப்போ இங்கே 4 மட்டும் தவறாக இருக்குது. தடுப்பு காவல் சட்டம் இயற்றப்பட்டது 1950, மிசா சட்டம் 1971, தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980, தடா சட்டம் 85 வந்திருக்குன்னு, இங்கே 84 இருக்குது.
ஸோ தவறானது 4 மட்டும் தவறு. கேள்வி 27. பின்வரும் சட்டங்களை காலவரிசைப்படி சரியாக அமைந்துள்ளதை தேர்வு செய்க. 1. ஒப்பந்த தொழிலாளர்கள் சட்டம். 2. சம ஊதிய சட்டம். 3. தோட்ட தொழிலாளர்கள் சட்டம். 4. பீடி மற்றும் சுருட்டு தொழிலாளர் சட்டம். இங்கே சம ஊதிய சட்டம் இயற்றப்பட்டது 1976. ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் 1970. தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951. பீடி மற்றும் சுருட்டு தொழிலாளர் சட்டம் 1966. அப்போ சரியான காலவரிசை 3, 4, 1, 2. மற்ற சட்டங்களை பார்க்கலாம். குறைந்தபட்ச ஊதிய சட்டம் இயற்றப்பட்டது 1948. தொழிற்சாலை சட்டம் 1948. தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951. மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டம் 1951. சுரங்க பணியாளர் சட்டம் 1952. வியாபார கப்பல் சட்டம் 1958. பயிற்சி பெறுபவர் சட்டம் 1961. பீடி மற்றும் சுருட்டு தொழிலாளர் சட்டம் இயற்றப்பட்டது 1966. ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் 1970. சம ஊதிய சட்டம் 1976. குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948. தொழிற்சாலை சட்டம் 1948. தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951. மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டமும் இயற்றப்பட்டது 1951. சுரங்க பணியாளர் சட்டம் 1952. வியாபார கப்பல் பணி சட்டம் 1958. பயிற்சி பெறுபவர் சட்டம் 1961. பீடி மற்றும் சுருட்டு தொழிலாளர் சட்டம் 1966. ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் 1970. சம ஊதிய சட்டம் 1976. கேள்வி 28. இந்திய குடிமக்கள் மட்டும் பெறும் அடிப்படை உரிமைகள் தொடர்பான சட்டப்பிரிவுகள் சரியானது எது எவை? 1. சட்டப்பிரிவு 15 சரி. சட்டப்பிரிவு 16 சரி. சட்டப்பிரிவு 20 வருமானம் வராது. ஆர்டிகல் 19 வருமானம் வரும். அப்போ இந்திய குடிமக்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் தொடர்பான ஆர்டிக்கல் எது சரினா 1, 2, 4 மட்டும் சரி, 3 தவறு. அப்போ இந்திய குடிமக்கள் மட்டும் பெறும் அடிப்படை உரிமைகள் தொடர்பான ஆர்டிக்கல் எதுனா ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 29, ஆர்டிகல் 30. 5 சட்டப்பிரிவுகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டும் பொருந்தும். அதே இந்திய எல்லைக்குள் உள்ள அனைவருக்கும் பெறும் அடிப்படை உரிமைகள் தொடர்பான சட்டப்பிரிவுகள் பார்த்திங்கன்னா எதிரி நாட்டை சேர்ந்தவர்களை தவிர யாரெல்லாம் எதெல்லாம் வரும்னா ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 21, 21A, 22, 23, 24, 25, 26, 27, 28. இது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும். ஆனால் இந்திய மக்களுக்கு மட்டும் உள்ள சட்டப்பிரிவு ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30. 5 வகையான சட்டப்பிரிவுகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. கேள்வி 29. பின்வரும் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய வழக்குகளை காலவரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. கோபாலன் அதாவது ஏகே கோபாலன் வழக்கு 1950. சங்கர பிரசாத் வழக்கு 1951. செண்பகதுரைராஜன் வழக்கு 1951. சாஜன் சிங் வழக்கு 1965. ஏகே கோபாலன் வழக்கு 1950. சங்கர பிரசாத் வழக்கு 1951. செண்பகம் துரைராஜன் வழக்கு 1951. சாஜன் சிங் வழக்கு 1965. இந்த 4 வழக்குகளுமே அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள். இங்கே காலவரிசைப்படி அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 சரி. கேள்வி 30. பொறுத்துக. ஆர்டிகல் 19 என்ன சொல்லுதுன்னா ஆண் பெண் சம ஊதியத்தை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 39A என்ன சொல்லுதுன்னா அனைவருக்கும் சமமான நீதி மற்றும் சட்ட உதவியை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 39E குழந்தைகள் சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வழிவகை செய்கிறது. ஆர்டிகல் 39E. ஆர்டிகல் 39F பார்த்திங்கன்னா குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் சுரண்டலிலிருந்து பாதுகாத்தலை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 39 ஆண் பெண் சம ஊதியத்தை பற்றியும், ஆர்டிகல் 39A அனைவருக்கும் சமமான நீதி மற்றும் சட்ட உதவியை வழங்குகிறது. ஆர்டிகல் 39E குழந்தைகள் சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வழிவகை செய்கிறது. 39F குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் சுரண்டலிலிருந்து பாதுகாத்தலை பற்றி குறிப்பிடுகிறது. இங்கே சரியான விடை 1, 2, 4, 3. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பாலிட்டி ஏரியாவிலேருந்து 30 கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை முழு விளக்கங்களோடு நம்ம பார்த்துருக்குறோங்க. நிச்சயமாக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாதிரி தேர்வுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து தான் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்டை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.